மதுரை திருமால் கிராமத்தில் கல்குவாரிக்கான உரிமத்தை ரத்து செய்யக் கோரி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாங்கள் இந்த கல்குவாரியை அமைச்சிருக்கிறாங்க. அந்த உரிமத்தை ரத்து செய்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் அடிப்படையில் எங்களிடத்தில் கோரிக்கை மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த கடும் வெயிலின் காரணமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த கிராம மக்களில் ஒரு 3 பெண்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட திருமால் கிராமத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கடந்த 9 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தல், அதே போன்று ஆர்டிஓ தலைமையிலான அந்த பீஸ் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்றது. அதில் அந்த கல்குவாரிக்கான அந்த நிறுவனத்திற்காக தான் அந்த அதிகாரிகள் சாதகமாக செயல்பட்டதாகவும் அதனால் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினார்கள். இந்த நிலையில் தங்களது அந்த இந்திய குடியுரிமையாக இருக்கக்கூடிய ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை என்று சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு ஆகியவற்றை அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கமான அந்த போராட்டம் என்பது நேற்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக இந்த 10வது நாளாக இன்று அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பேருந்துகள் மற்றும் மினி வேன்கள் மூலமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வருகை தந்தனர். திருவள்ளூர் சிலையிலிருந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்த அவர்கள் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றை ஒப்படைக்கும் அந்த போராட்டத்திற்காக வருகை தந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாநகர் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் ஆகியோர் அந்த பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த திருமால் கிராம மக்கள் போராட்டத்திற்கு பல்வேறு கட்சியை தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 1000க்கும் மேற்பட்டோர் அந்த கிராம மக்கள் முற்றுகையிட்டு அந்த கல்குவாரிக்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என அந்த தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை காவல்துறையினர் அந்த கதவுகளை பூட்டி அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாநகர காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த கொளுத்தும் வெயிலிலும் அந்த கிராம மக்கள் தங்களது அந்த வாழ்வாதார பிரச்சனைக்காக அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வெயிலின் காரணமாக கிராம மக்கள் சுமார் ஒரு 3 பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அவர்களை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களை அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பொதுமக்களின் போராட்டம் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லக்கூடிய அந்த சாலையில் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் கடந்த 9 நாட்களாக அந்த கல்குவாரிக்கான உரிமத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தங்களது கோரிக்கைக்கு அரசும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இன்று 10வது நாளாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் பல்வேறு கட்சியினர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த சாலை மறியல் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்கள் அந்த ஆதார் அடையாள அட்டை மற்றும் அதே போன்று வாக்காளர் அடையாள அட்டை, அதே போன்று குடும்ப அட்டை உள்ளிட்ட அவர்களுக்கான அந்த இந்திய குடியுரிமைக்கான அனைத்து அந்த அடையாளங்களையும் அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டு தாங்கள் அகதிகளாகவே நாங்கள் தங்கள் கிராமத்திற்கு செல்ல இருப்பதாக கூறி இந்த போராட்டத்தை என்பது கடந்த 3 மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த மக்களிடம் அரசு அதிகாரிகள் யாரும் அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடவில்லை எனவும், குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த வளாகத்திற்குள் தங்களை அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் அந்த போராட்டக்காரர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய அந்த நிலையில், ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த கிராம மக்களை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்க மறுப்பு தெரிவித்து அவர்களை அந்த சாலையின் வெளியே அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியே தான் அவர்களை அந்த போராட்டத்தில் ஈடுபட அவர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். வெயிலின் தாக்கம் காரணமாக பெண்கள் தொடர்ந்து மயங்கி வரக்கூடிய அந்த நிலை இருந்து வருகிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். கல்குவாரிக்கான உரிமத்தை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் போராட்ட களத்தில் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம்.
விரோதமாக அமைக்கப்பட்ட நாங்கள் இந்த கல்குவாரியை அமைச்சிருக்கிறாங்க. அந்த உரிமத்தை ரத்து செய்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் அடிப்படையில் எங்களிடத்தில் கோரிக்கை கொடுத்தாங்க. அதை நாங்கள் மக்களிடத்தில் நாங்கள் கேட்ட கோரிக்கை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களிடத்தில் கவனத்தில் கொண்டு போனோம். அவர்கள் முறையாக அரசு அதிகாரியிடத்தில் கவனத்துக்கு கொண்டு செல்ல அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்